ஹே செல்லக்குட்டீஸ், praise the Lord. எல்லாரும் என்ன ஃபேஸோடு இருக்கீங்க? ஸ்மைலி எமோஜ் ஃபேஸ் மாதிரி இருக்கீங்களா, இல்லை சேட் எமோஜ் ஃபேஸ் மாதிரி இருக்கீங்களா? நம்மளாம் ஏஸ்போட பிள்ளைங்க எப்போவுமே ஸ்மைலி எமோஜ் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கணும், ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே. ஓகே, நம்ம எவ்ரி வீக் வசனம் படிச்சுட்டு வரோம்ல, நீங்களும் அதெல்லாம் படித்து மெமரி பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கும் ஒரு புது வசனத்தை தான் படிக்க போகிறோம். ஓகேவா? அந்த வசனம் என்னன்னு பார்க்கலாமா? நீங்கள் ரெடியா? சரி, ஓகே. என்ன வசனம்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்படின்னா என்னக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள்னா என்னன்னா, நாங்கள் என்ன பாவம் பண்ணுறோம் எங்களை பரிசுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக போய் சொல்கிறது, அச்சோ அம்மா திட்டிடுவாங்களோ, கீழே விழுந்தன்றதை சொன்னால் அம்மா திட்டுவாங்க, கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைப்போம். இல்லை ஏதாச்சும் ஒரு இரேசர் நாளாக இருந்துச்சுன்னா எடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட் பண்ணுவோம். ஃபோன் பார்த்தா அம்மா திட்டுவாங்கன்னு தெரியும், ஆனால் நம்ம உட்காந்து ஃபோன் தான் பார்ப்போம், படிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணாமல் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த வயசுலேருந்தே உண்மையாக இருக்கும் போது நமக்கு பெரிய பசங்களானோனையும் நமக்கு அதே ஹேபிட் தான் வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே காடுக்கு பிடிக்காததையோ இல்லை அப்பா அம்மா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதையோ செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருக்கும்போது ஏசப்பா நம்மளோட லைஃப்பில் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அதுதான் இந்த வசனத்தோட மீனிங். ஓகேயா? சரி, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லணும். நம்ம இந்த வசனத்தை இந்த வீக் மெமரி பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, இப்போ நம்ம படிச்சோம்ல, இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல படிக்கலாம். ஓகேவா? Consecrate yourselves for tomorrow the Lord will do amazing things among you. Joshua chapter 3 verses 5. ஓகே, இதை நான் ஸ்லோவா சொல்றேன், நீங்க அதை கத்துக்கோங்க. ஓகே, consecrate yourself for tomorrow the Lord will do amazing things among you. Joshua chapter 3 verses 5. ஓகே, நீங்கள் இந்த வீக் இந்த வசனத்தை மெமரி பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு வசனத்தோட இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் நீங்கள் இதை படித்து மெமரி பண்ணி காடோட கூட இருக்க அந்த ஐக்கியத்தில் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். ஓகேவா? நம்ம சேனலில் போட்டுட்ருக்க ப்ரேயர், வசனம், ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் அதை லைஃப்லையும் அப்ளை பண்ணணும். டெய்லி வசனம் படிக்கிறனால, ஜெபம் பண்ணுறனால நமக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நம்மள எப்போவும் ஸ்மைலி ஃபேஸோடு இருப்போம். Thank you. டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு அப்படின்னு குதிரையில ஒரு அண்ணன் வேகமா ஒரு பட்டணத்தை நோக்கி போயிட்டு இருந்தாராம். என்ன பட்டணம் தெரியுமா? தமஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு இருந்தாராம். தமஸ்கு பட்டணத்துக்கு பயங்கரமா வேகமா டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு அப்படின்னு அந்த அண்ணன் போயிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த அண்ணன் பேரு பவுல் அண்ணன். அந்த பவுல் அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? யார் அது? உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அப்ப இவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய், இயேசுவை தெரிஞ்ச எல்லா சபைக்கும் போய், சர்ச்சுக்கெல்லாம் போய், நம்ம இயேசுவை தேடி ஜெபிக்க வருவாங்கல்ல, அவங்கள அப்படியே பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு. அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, ஜோம் பண்றியா நீ அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. இயேசுவை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அடிப்பாராமா அந்த அண்ணன். அந்த அண்ணன் அப்போ ரொம்ப பேட் அண்ணால, ஆமா தம்பி தங்கச்சி, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறேன்ல, அண்ணா கூட ஒரு டைமில் பேடாக தான் இருந்தேன் தெரியுமா? நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தம்பி வீட்டுக்கு விட்டு வெளியே போகிற, ஜோம் பண்ணிட்டு ஒழுங்காக நல்ல பையனாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன்? வீட்டு விட்டு போன உடனே பைக்கில் யாராவது போகும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா, ஏய் என்ன அப்படின்னு மிரட்டுவேன். யாராவது என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன். கோபமாக பேசுவேன். இது சரியா? தப்பு இல்லை. இந்த பவுல் அண்ணனும் அந்த மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் அவங்களோட லைஃப்பில் யார் என்ன பண்ணாலும் இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் போதும், அவங்களோட எல்லா கோவத்தையும் அவங்க மேலே காமிச்சு அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி டக்கு சிக்குன்னு குதிரையில் போகும்போது, தமஸ்குக்கு போகும்போது என்ன தெரியுமா ஆச்சு? வானத்துலேருந்து ஒரு பிரைட்டான ஒரு ஒளி
எப்படி பிரைட்டா சன்னு பார்த்துருக்கீங்களா? சன்னை விட பிரைட்டா ஒரு ஒளி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஒளி வந்து அவர் மேலே படுது. பட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? குதிரை பயந்துருச்சு, இவர் கீழே விழுந்துட்டாரு, அப்படின்னு கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டு ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி வானத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே சவுல் அண்ணனுக்கு ஒன்றும் தெரில. அந்த பயங்கர வெளிச்சத்தில் சவுல் அண்ணனுக்கு என்ன ஆயிட்டு, திடீர்னு கண்ணு தெரியல. ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே, என்னாச்சு என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சவுல் அண்ணன் கவலைப்படுறாங்க. அப்போ வானத்துலேருந்து திரும்ப சவுண்டு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி வானத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு? ஏசப்பா பேசுறாங்க. நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? சவுல் அண்ணன்ட்ட கேட்குறாங்க. சவுல் அண்ணனுக்கு கண்ணு தெரில. கண்ணெல்லாம் என்ன ஆயிட்டு தெரியுமா? மீனோட தோல் பார்த்துருக்கீங்களா? செதில் செதிலாக இருக்கும்ல, அந்த மாதிரி கண்ணு ஃபுல்லாக என்ன ஆயிட்டு தெரியுமா? அப்படியே பிளாங்காக மாறிடுச்சு. கண்ணில் எதுவுமே தெரில அவருக்கு. கண்ணு தெரியாமல் கீழே வந்துட்டாங்களா? விழுந்த உடனே என்னாச்சு, அப்படியே 2 பேர் வந்து கைலாகு கொடுத்து அவங்கள கைத்தாங்களா அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட்டிகிட்டு போனோடனே பவுலனை என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரே பிரச்சனை, கண்ணு தெரில, அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க, ஜோம் பண்ணாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வருதா? நீங்கள் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணணும். இந்த வாழ்க்கையில் இப்போ பவுலானே என்ன ஆயிடுச்சு, எதுவுமே கண்ணு தெரில, அடுத்து என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அப்போது ஏசப்பா கிட்ட 3 நாள் ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன நாள்? ஏசப்பா எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன். உங்களை தெரிஞ்சாலே நான் அவங்கள அடித்தேன், உங்களை ஏசுன்ற பேரை சொன்னாலே அவங்களெல்லாம் நான் டார்ச்சர் பண்ணேன், தப்பு தான்ப்பா. ஆனால் எனக்கு எப்படியாவது இது சரி பண்ணுங்க, எப்படியாவது விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க ஜோம் பண்ணதை ஏசப்பா கேட்டாங்க. கேட்டு என்ன தெரியுமாச்சு? 3ஆவது நாள் அனனியான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை யாரை பார்க்க அனுப்புகிறாங்க? பவுல் அண்ணனை பார்க்க அனுப்புகிறாங்க. அப்போ பவுல் அண்ணனை பார்க்க அவங்க வந்த உடனே என்ன ஆகுது, அனனியா அண்ணன் பவுல் அண்ணனுக்காக ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகுது, அவர் கண்ணில் இருந்த அந்த மீனோட தோல் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தோல் வந்து என்ன ஆச்சு தெரியுமா, அப்படியே விழுந்துருச்சாமா. விழுந்த உடனே திருப்பியும் பவுல் அண்ணன் என்ன பார்க்குறாங்க, ஹாவ், திரும்பி அவர் உலகத்தை பார்க்குறாரு, திருப்பி அவரால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? அதுக்கப்புறம் பவுலனை என்ன மாறினாங்க தெரியுமா? அவங்களோட கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவர் எப்படிப்பட்ட ஆள், ஏய் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுற ஆள், எல்லாரையும் அடிக்கிறாள், அவளை அடி, இவனை அடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்கிறாள். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா மாறினாங்க? இயேசுக்காக தானே நான் எல்லாரையும் அடித்தேன், இனிமேல் நான் இயேசுக்காக எல்லாரையும் என்ன பண்ணுவேன், நான் ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அவங்களுடைய பழைய சாயல் ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் புதுசாக வந்த சாயல் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் ஏசப்பாக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வேன், இயேசுவை எல்லாருக்கும் சொல்லுவேன், அவர் ரொம்ப சாந்தமாக இருந்தார்ல, அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார்ல, உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவர் மரித்தது உண்மைதானே, அப்போது அதை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அவருடைய பழைய சுபாவத்தை அப்படியே ஒழிச்சு கட்டிட்டு புதுசாக ஒரு சுபாவத்தை கொண்டு வந்தாங்க. என்ன சுபாவம் தெரியுமா? அது கிறிஸ்து இயேசுனுடைய சுபாவம், கிறிஸ்து இயேசுனுடைய சாயல். அந்த சாயலை அவங்க தரிச்சுக்கிட்டாங்க. ஆமா தம்பி தங்கச்சி, நான் கூட சொன்னேன்ல, ரொம்ப கோபமா இருப்பேன், நான் ரொம்ப கோபக்காரனா இருப்பேன். என்னை யாரு பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஓ இந்த பையனா, இவன் ரொம்ப பேட் பாய் ஆச்சே, இந்த பையனா, இவன் கோபக்காரன், வீட்டில் அப்பா பேச்சு கேட்க மாட்டான், அம்மா பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு நாள் வந்துச்சு தெரியுமா? எங்க அப்பா சொல்லுவாங்க, வண்டியில போகும்போது பொறுமையா போகணும் அப்படின்னு சொல்லி. நான் எங்க அப்பா பேச்சு கேட்டதே கிடையாது. ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்லுவாங்க, நான் கேட்டதே இல்லை. ஆனா ஒரு நாள் என்ன தெரியுமாச்சு? நான் நல்லா போயிட்டு இருந்தேன், போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேகமாக ஒரு லாரி வந்து என்னை இடிச்சிருச்சு. நான் ஏதோ சும்மா சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இடிச்சு எனக்கு என்ன ஆச்சுனே தெரில தம்பி தங்கச்சி. 6 நாள் அண்ணாக்கு நினைவே இல்லை. நான் ஒரு படுத்த படுக்கையாக இருக்கேன். ஆனால் 6ஆவது நாள் நான் கண்ணை திறந்துமோ என்ன தெரியுமா ஆச்சு? கண்ணை திறந்த உடனே எங்கள் அப்பா எனக்காக 6 நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்காக நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. நானும் ஒருவேளை கண்ணை முழிச்சது என்னால் எது ஆயிருந்துச்சுனாலும் எனக்கு தெரில. ஆனால் எனக்காக அநேகர் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டு எனக்கு கண்ணை திறந்து கொடுத்தாங்க. நான் திரும்பி கண்ணை திறந்தேன். அந்த டைமில் அதுக்கப்புறம் என்னுடைய சுபாவம் எப்படி தெரியுமா ஆச்சு? பவுலனை எப்படி சாந்தமாக மாறிட்டாங்க, ரொம்ப குட் பாயாக மாறிட்டாங்கல்ல, ஏசப்பாக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு தீர்மானம் பண்ணாங்கல்ல. நானும் அப்படி தான் மாறினது. அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் இயேசு எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்தாரே. நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன், எவ்வளோ கோபத்தோடு இருந்தேன், அப்படி இருந்த என்ன ஏசப்பாவால் சரி பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஏசப்பா இப்படி இரக்கம் செஞ்சு மீண்டும் ஒரு ஜீவனை கொடுக்க முடியும்னா அப்போ அவருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். என் பழைய சுபாவத்தெல்லாம் நான் அழிச்சிட்டேன். நான் கோபத்தை, நான் இனிமேல் எனக்கு கோபம் வரும் தான், ஆனால் நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏசப்பா எப்படி இருப்பாங்க? ஏசப்பாவை அடித்தாங்க, ஏசப்பா மேலே
காரி துப்புனாங்க. ஆனா ஏசப்பா பொறுமையா இருந்தாருல்ல, அவங்களுக்காகவும் ஏசப்பா இவர்களுடைய பாவங்களையும் மன்னியும்னு சொல்லி சிலுவையில் ஏசப்பா சொன்னாங்கல்ல. அதே போல நானும் ஏசப்பாவை மாதிரி சாந்தமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், குட் பாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் தம்பி தங்கச்சி பவுல் அண்ணனும் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. அவங்களுடைய பழைய சுபாவத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு புது சாயலா, புது சுபாவமா, ஒரு நியூ கிரியேஷனா மாறினாங்க. நியூ பிகினிங்கா அப்படின்னா எப்படின்னு? ஆமாம், நியூ பிகினிங்னா எப்படி தெரியுமா? நீங்கள் தினமும் பைபிள் வாசிக்கணும். அண்ணே பைபிள் வாசிக்கிறேண்ணே, ஆனால் சரியாகலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும் தம்பி தங்கச்சி. நீங்கள் தொடர்ச்சியாக பைபிள் வாசிங்க, தொடர்ச்சியாக ஜோம் பண்ணுங்க. எனக்கு கோபம் வருதே அண்ணே. ஆமாம், வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் கோபம் வரும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்களேன், இயேசு உங்களுக்காக செஞ்சதை நீங்கள் நினச்சிக்கோங்க. இயேசு உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரே, ஒரு புது பிகினிங்கை கொடுத்தாருல்ல, ஒரு நியூ சான்ஸ் கொடுத்தாருல்ல, அந்த நியூ பிகினிங்கை நினச்சிக்கோங்க. அந்த பழைய சுபாவத்தை மறந்துட்டு புது சுபாவத்தை கொண்டு வாங்க. நீங்க தினமும் பைபிள் படிக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது உங்களை புது சாயலா இயேசு மாற்றுவார். அதுதான் புது நியூ பிகினிங். இயேசு கொடுக்குற நியூ சான்ஸ் அதுதான். ஓகே குட்டீஸ், பழைய காரியத்துக்கு ஸ்டாப்பு, நியூ காரியத்துக்கு ஸ்டார்ட். நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல சந்திக்கிற வரைக்கும் பாய். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். ஓகே, நம்ம ப்ரேயர் டைம் வந்தாச்சு. ஆண்டியோட பேர் சுகந்தி. ஓகே, என்ன ஆண்டி புதுசாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த இயர்லேருந்து நம்ம ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, உங்களை மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்கள மாதிரி அநேக சிறு பிள்ளைங்க நம்ம இந்திய தேசத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம இந்திய தேசத்தில் 480 லட்சம் சிறு பிள்ளைங்க இருக்காங்க. அதில் நிறைய பேர் ஏசப்பாவோட அன்பை தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளை மாதிரி அவங்களும் ஏசப்பாவோட அன்பை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். இப்படியே ஒவ்வொரு வாரமும் ஆண்டி உங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ண வருவேன். நீங்களும் ப்ரேயருக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ப்ரேயர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 கண்ணையும் மூடி கையை கூப்பி என்ன செய்யணும்? உங்களால் முழங்கால் படியிட முடியும்னா வீட்டிலே முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தகப்பனே, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கல்வி, தேவையான எல்லாவற்றையும் என் தேவன் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இந்த சிறு பிள்ளைகளை என் தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா விதமான தீங்கிற்கும் தீமைக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. எந்த ஒரு வியாதிகளும் பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களா காணப்பட உதவி செய்யுங்க. அதே போல உம்மை அறியாத பிள்ளைகளும் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்மை ஏற்றுக்கொள்ள, சிறு வயதிலிருந்தே உம்மை ஆண்டவரே அப்பா அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்தில் ஏழ்மையில இருக்க சிறு பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் தண்ணீரெல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க. நல்ல படிப்பை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய அன்பு கரத்துல தேசம் முழுவதும் இருக்கிற எங்கள் இந்திய தேசம் முழுவதும் இருக்க எல்லா சிறு பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா? ஓகே, நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் ஏசப்பா கேட்டிருக்காங்க. நிச்சயமா நம்ம ஏசப்பா நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் தருவாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை ஆண்டி சந்திக்கிறேன். until then bye.